ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, பேக் டு மை சேனல். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம சேனலில் நான் எப்படி மட்டன் குழம்பு வைப்பேன் அப்படின்றத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதுக்கான அளவு மட்டும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். 250 கிராம் சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு, 50 கிராம் இஞ்சி, அரை மூடி தேங்காய், 3 தக்காளி, மல்லி 2 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், சீரகம் அரை ஸ்பூன், பட்டை 2 பட்டை, பிரியாணி இலை 2, கிராம்பு 4, அன்னாச்சிப்பூ 1, இதிலே மல்லித்தூள் 2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன். நான் ஆச்சி மட்டன் மசாலா தான் சேர்த்துப்பேன். அது உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் அந்த பொடியும் போட்டு இதெல்லாம் நல்லா வதக்கி ஆற வச்சு எடுத்துக்கோங்க. அதெல்லாம் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சுட்டு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, சோம்பு, 2 பிரியாணி இலை, 2 பட்டை போட்டு தாளிச்சிட்டு நான் 2 பல்லாரி வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரையும் வதக்கிக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் நான் மட்டன் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 1 கிலோ மட்டன் நான் சேர்த்துக்கிறேன். இந்த மட்டன் நல்லா எண்ணெயிலேயே சுருள வதக்குங்க. அதுக்கு மட்டன் தேவையான அளவு உப்பும் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு நல்லா இந்த எண்ணெயில் சுருள மட்டனை வதக்கிக்கோங்க. அப்புறம் இந்த மட்டன்லேருந்தே தண்ணி வரும். நீங்கள் தண்ணி ஊற்றாதீங்க. நல்லா இந்த மாதிரி மட்டன்லேருந்து தண்ணி வந்ததுக்கப்புறம் நீங்கள் அரைச்சி வச்சுருக்கீங்களா அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு உரப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. அந்த மிக்ஸி ஜாரை கழுவி குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியெல்லாம் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு உரப்பெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் மூடி போட்டு நல்லா விசில் விட்டுருங்க. 7-8 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. மட்டன் கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சுன்னா சேர்த்து ஒரு 2 விசில் எடுத்துக்கோங்க. நல்லா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மேலாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். மட்டன்லாம் பூவாக வெந்துருச்சு. அவ்வளோதான், மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நான் புதினா மல்லித்தழை கொஞ்சம் பிச்சு வச்சுருந்தேன். அதை மேலாப்பில் தூவி அவ்வளோதான், மட்டன் குழம்பு நான் இறக்கிட்டேன். உப்பு உரப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. திருப்பி உப்பு உரப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா போட்டு 2 கொதி வரவு இறக்குனீங்கன்னா அவ்வளோதான், மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மட்டன் குழம்பு இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி சாப்பாடுக்கெலாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன ரெசிபி வீடியோ வேணும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.